அமாவாசைக்கு என்ன பண்ணணும்னு நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எங்க பாட்டி எனக்கு சொல்லத நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தை அமாவாசைக்கு காய்கறி வந்து வாழைக்காய், வாழைத்தண்டு, நாட்டு காய்கறிகள் போட்டு சமைக்கணும். அதேபோல ஆண்கள் தர்ப்பணம் குடுப்பாங்க. பெண்களால தர்ப்பணம் குடுக்க முடியாது. அவங்க நடு வீட்ல படையல் போட்டு சாமி கும்பிடலாம். அதுவும் அந்த தர்ப்பணத்துக்கு சமமாகும். அதே மாரி பெண்கள் சமைக்கும்போது, அதாவது கணவர் வந்து தர்ப்பணம் குடுத்து விரதம் இருந்து சாப்பிடுவாங்க. பெண்கள் வந்து அவங்களுக்காக சுத்தபத்தமா சமைப்பாங்க. அப்படி சமைச்சிட்ருக்கும்போது பெண்கள் சாப்பிடாம பட்னியா இருந்து சமைச்சிட்ருக்கும்போது, நமக்கு ரொம்ப பசிக்குதே, தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோட சமைக்க வேண்டிய அவசியம் இல்லங்க. அது பாவமா கருதப்படுது. நீங்க கொஞ்சம் பசி தாங்க முடியலன்னா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்க சமைச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல, எங்களுக்கு வந்து தர்ப்பணமும் குடுக்க முடியல, எங்களுக்கு படையலும் போட முடியல அப்படின்னு சொல்றவங்க, உங்களால முடிஞ்ச தான தர்மத்த பண்ணுங்க. ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க. இல்ல உங்களால முடிஞ்ச தண்ணி பாட்டில் வாங்கி குடுங்க. இல்ல ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட்டு, இல்ல முறுக்கு, மிக்சர் இந்த மாரி ஏதாவது குடுத்து நீங்க அத செய்யலாம். அதேபோல நம்ம வீட்ல முக்கியமா வந்து பெத்தவங்க, பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத நாம செஞ்சு குடுக்கணும். அவங்கள நாம முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா பார்த்துக்கணும். இப்படி நம்ம பார்த்துக்கும்போது, அத கரெக்ட்டா நம்ம செய்யும்போது, குலதெய்வமே நம்ம வீடு தேடி வருங்க. குலதெய்வத்துக்காக நாம எதுவும் செய்ய வேண்டாம். பெத்தவங்களையும், பெரியவங்களையும் சந்தோஷமா வச்சிருந்தா, குலதெய்வ ஆசி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.